பெருசுல செம்மையா இருக்கா. இவ்வளோ பெரிய காலேஜ், இவ்வளோ பெரிய கிரவுண்டு. வாடா உள்ள போய் பார்க்கலாம். சரி வா போவோம். வா வா. ஐயோ இவ்வளோ பெருசு இல்ல? நம்ம ஊர் ஸ்கூல் சைஸ் இருக்குடா இந்த கிரவுண்டு. நம்ம ஸ்கூல்ல தம்தும் தான் இருக்கும்ல. பொண்ணுலாம் சூப்பரா இருக்குல்ல? அதுக்குள்ள புடிச்சிட்டேன். நம்ம ஊர் கலாவதி மாதிரி பொண்ணு இருக்குமாடா? காலாவதி ஆகாத பொண்ணு கூட இருப்பாங்கடா. நாம தான் பிடிக்கிறோம். பெரிய பசங்க உட்காந்துருக்காங்க. நம்ம வேற ஊருக்கு புதுசு, எதுவும் பேசலாம். போயிடலாம் வா. ஏய் நீ வா. வணக்கண்ணா. எந்த இயர்? ஃபர்ஸ்ட் இயர். இந்த ஊர்? கோயம்புத்தூர். எந்த டிபார்ட்மெண்ட்டு? பிகாம். பிகாம் சென்டர். எப்போ? சரிங்கண்ணா. லேஸ் ஒன்று. உன்னை என்ன மாதம் வேணும்? ஒன்று கேட்டால் ஒன்று தான் தருவீங்களா? இன்னொன்று எடுங்க மச்சி. அதுடா அந்த கேட்பரி பாக்ஸ் ஒன்று எடுங்க. பரவாயில்ல மச்சி. டப்பாவோட கொண்டு வாங்க. ஏய் இது எனக்கு. ஓகே. 2 லெமன் ஜூஸ், அந்த காமசூத்ரா ட்ரிங்க் ஒன்று. இரு நான் தரேன். எவ்வளோ? 250. 200. இந்தாங்க. போகலாமா? சரி. டேய் காலேஜ் டைம் அது போய் கிளம்புடா. டேய் 8:30 தான்டா ஆகுது. 9 மணி தான்டா காலேஜ். போடா. எவன்டா இது இந்த நேரத்தில் மெசேஜ் பண்ணுறது? யாரா மச்சான்? உன் ஆளை தான்டா இருக்கான். டேய் இதா ஏதோ ஜாபா பாரு. ஜாப் எஸ்எம்எஸ்ஸா? 750 சேலரியா? கான்டாக்ட் இமிடியட்லி. டேய் 7லேருந்து 5 வரையும் சேலரியாண்டா. இரு பார்க்கலாம். குட் மார்னிங் சார். வெல்கம் டு என்டர்பிரைசஸ். ஓகே. எஸ் சார். யுவர் குட் நேம் ப்ளீஸ். எஸ் சார். இது ஒன்றும் ஹார்ட் ஒர்க் இல்லை, சிம்பிள் ஜாப் தான். நான் உங்களுக்கு எஸ்எம்எஸ் அனுப்புவோம், கூடவே அந்த நம்பர் சென்ட் பண்ணுவோம். நீங்கள் அந்த எஸ்எம்எஸை பார்த்து அந்த நம்பர் சென்ட் பண்ணுங்கள். அந்த எஸ்எம்எஸ் பார்த்து உங்களுக்கு யார் கால் பண்ணுறாங்களோ அவங்க டீட்டெயில்ஸ் கால் பண்ணி எங்களுக்கு சொல்லுங்கள். என்ன சார் ஜாப் டீட்டெயில்ஸ்லாம் ஓகேவா? ஜாயின் பண்ணிங்களா? ஓகே. எஸ் சார். ஓகே. உங்கள் ஃபோட்டோ, ஐடி ப்ரூஃப் எங்கள் இமெயில் ஐடி சென்ட் பண்ணுங்கள். உடனே ஒரு எஸ்எம்எஸ் அந்த நம்பர் சென்ட் பண்ணுவோம். எங்கள் இமெயில் ஐடி smsjob@gmail.com. ஓகே சார். தேங்க்யூ. ஹாவ் எ நைஸ் டே. ஓகே சார். ஓகே பாய் சார். டேய் என்னடா பேலன்ஸில் வருது? சாரிடா மச்சான், நேற்று நைட்டு என் ஆள் பிரியா கூட கொஞ்சம் ஃப்ரீயாக பேசிட்டேன் உன் செல்லேருந்து. வச்சிருந்தே 10 ரூபா என்னடா பண்ண? காசே இல்லைடா. இந்தா 10 ரூபா. நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி வை. ஜாப் லிஸ்ட் கேளு. என்ன மச்சி சோகமாக இருக்க? கோமா இருக்கியா? டேய் என்னடா ஏதாச்சும் ஜாப் அப்ளை பண்ணியா? இல்லையடா. போய் சொல்லாத, அப்புறம் எல்லாமே பிரச்சனையில் தான் போய் முடியும், பார்த்துக்கோ. ஆமாம் மச்சான் பண்ணடா. முதல்ல அப்புறம் அப்ளை பண்ணலான்னு சொன்னேன். அது எப்படின்னு தெரிஞ்சுது? லெட்டர் வந்துச்சு. லெட்டரா? எஸ்எம்எஸ் தான் அனுப்புகிறேண்ணா. எப்படி லெட்டர் வந்துச்சு? லெட்டருங்க கிழிச்சு போட்டேன். கிழிச்சு ஓடியா? தனக்கு அந்த லெட்டர் எப்படி கேட்குறா? அதெல்லாம் இருக்கட்டும், நீ ஏன் அந்த ஜாப் அப்ளை பண்ண? அதுவும் உன் நம்பர்லேருந்து இல்லாமல் இன்னொரு நம்பர்லேருந்து. உனக்கு எப்படி அந்த நம்பர் கிடச்சிது? அந்த நம்பரு உண்மையை சொல்லிடு, இல்லை எல்லாமே பிரச்சனையாக தான்டா போய் முடியும். என்ன வள்ளியா? ஃப்ளாஷ்பேக்கியா? அங்கே பாரியா? ஃப்ளாஷ்பேக்னா மேலே தான் பார்க்கணுமா? ஆமாம். முடியாது, கீழே பாரு.
காலேருந்து ஒன்றுமே தேரலை. மனுஷன் பார்க்க மாங்காய் மலைய மாதிரி இருக்கும். தேருமா? வெயிட் பண்ணி தான் பார்ப்போம். ரிசீவரே பிடிக்கல. இதான் எங்கள் கல்யாணம் ஆகி. ஹலோ, என்னம்மா என் நம்பர்லேருந்து கூப்பிட்டா எடுக்க மாட்டீங்க? இது வேறையா? நான் விட்டு போகலான்னு பார்க்குறியா? பின்ன உன்னத்தோட போங்கன்னு கூப்பிட்டா போவா? என்ன பேசுகிற நீ? எல்லா பொண்ணுங்களும் ஏன்டி இப்படி இருக்கீங்க? நீ ஏன்னா இப்படி இருக்கிற? பேச முடியாது. வைடி சீக்கிரமாக போன வையன். வைடி. நீ யாரோ நான் யாரோ. தூக்கியாச்சு. இனிமேல் நீ யாரோ நான் யாரோட. பின்ன நான் என்ன பண்ண முடியும்? நீ ஒன்றும் பண்ணாத, எல்லாம் நான் பண்ணிட்டேன். ஆமாம், நீ பண்ணாதானே பண்ண முடியும். எனக்கு வேலை இருக்காரு. ரியாக்ஷன் ஐயோ ஐயோ. ரைட்டு. நம்மள ரெகுலமா வேணாம். நான் பார்க்கலையப்பா. நானே இந்து பார்க்கலன்னு தேடினேன். என்ன சார் ஆச்சு? ஃபோனை காணும். ஃபோனை காணுமா? என்ன ஃபோன் சார்? 30,000 ரூபாயா? கீப்பர் ஃபோன் 30,000 ரூபாயா? சார் நான் பார்த்து எப்படி தான் ஒருத்தர் போனா? இப்படி தான் போனா? ஐயோ நான் அடி போகிறேன், நீங்கள் அடிப்பாங்க. முடியலடா. ஃபோன் அடிக்குள்ளே உயிர் போய் உயிர் எதுடா. முதல்ல ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணோம். என்ன இது மெசேஜ் வந்திருக்கு? சிகரா இருக்குமோ? அதையும் ஓட்டுவோம். எஸ்எம்எஸ் ஜாபா? நம்மளுக்கும் வேலைக்கும் ரொம்ப தொலைவாச்சே. சரி ட்ரை பண்ணி பார்ப்போம். குட் மார்னிங் சார். வெல்கம் டு என்டர்பிரைசஸ். ஹலோ சார். யுவர் குட் நேம் ப்ளீஸ்? என் பேர் கதிர் சார். ஓகே. எஸ் சார். எஸ்எம்எஸ் ஜாப் பற்றி எஸ்எம்எஸ் பண்ணியிருந்தீங்க, பார்த்தேன். ஓகே. அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில் சொல்ல முடியுமா? இது ஒன்றும் ஹார்ட் ஒர்க் இல்லை, சிம்பிள் ஜாப் தான். நான் உங்களுக்கு எஸ்எம்எஸ் அனுப்புவோம், கூடவே அந்த நம்பர் சென்ட் பண்ணுவோம். நீங்கள் அந்த எஸ்எம்எஸை பார்த்து அந்த நம்பர் சென்ட் பண்ணுங்கள். அந்த எஸ்எம்எஸ் பார்த்து உங்களுக்கு யார் கால் பண்ணுறாங்களோ அவங்க டீட்டெயில்ஸ் கால் பண்ணி எங்களுக்கு சொல்லுங்கள். என்ன சார், ஜாப் டீட்டெயில்ஸ்லாம் ஓகேவா? ஜாயின் பண்ணிங்களா? ஓகே. எஸ் சார். ஓகே. உங்கள் ஃபோட்டோ, ஐடி ப்ரூஃப் எங்கள் இமெயில் ஐடி சென்ட் பண்ணுங்கள். உடனே ஒரு எஸ்எம்எஸ் அந்த நம்பர் சென்ட் பண்ணுவோம். எங்கள் இமெயில் ஐடி smsjob@gmail.com. ஜாப் டீட்டெயில்ஸ்லாம் ஓகேவா? ஓகே சார். ஜாயின் பண்ணிங்களா? ஓகே சார். தேங்க்யூ. ஓகே சார். மச்சி கிளாஸாக முடிஞ்சிச்சு, நம்ம மேட்டருக்கு வருவோம். சரி, நான் வேறு நம்பர்லேருந்து கால் பண்ணுவேன்னு உங்களுக்கு எப்படி சார் தெரியும்? தோ இப்போ தெரியும் பார். யாருக்கு இப்போ கால் பண்ண போகிற நீ? இருடா கால் பண்ணுறேன். கால் பண்ணாத மச்சி. இருடா. கால் பண்ணாதடா, கால் பண்ணாதடான்னு சொல்கிறல. என்னடா ஏன் மேலே கை வச்சிட்டேன்? டேய் கதவு லாக் பண்ணாம போயிட்டானே. வரட்டும் போச்சுடா. ஃபோனையும் சைலண்ட்டில் போடல நாய். ஆள்கிட்ட பேச போயிட்டான். ஒரு நிமிஷம் சார். ஃபோனு. ஐயோ என்ன மச்சான், கஸ்டமர் காலிங்கா? இவன் வேற கஸ்டமர் காலிங்கா? வர்றானே. என்னடா கஸ்டமர் காலிங்க? கதவு லாக் சொல்றா. சொல்லிடு மச்சி. மயிர் சொல்லிடலாம்டா. டேய் சொல்றியா இல்லையா? நம்ம பையன்தான்டா, சொல்லிடுறா. சொல்லுடா. வந்து தொலை. மச்சான் படமா? டேய் துப்பாக்கி படம் தான்டா பாக்குறேன். டேய் நானா தானே கேட்டேன் லூசு. இல்லடா கால் பண்ணி கேட்டே இல்லையா? நேத்ரா நேத்ராவா? ஜாப் கேட்டே இல்லையா? மச்சான் அது வந்து ஏர்டெல்ல கடன் வாங்கியிருந்தேனா, நான் ரீசார்ஜ் பண்ண புடிச்சிட்டாங்க. டேய் வச்சிருந்ததே 10 ரூபா தான்டா. சாப்பிடுற காசு இல்லடா எங்க கையில. இந்தடா நைட்டு சாப்பிட காசு வச்சிருந்தேன், ரீசார்ஜ் பண்றா. போய் கடு என்னடா போடா. போறேன்ல. சே இவனெல்லாம் வேலையை விட்டேன் பேர். என்ன செருப்பாலே வச்சுக்கணும்டா. வச்சுக்கிடா. இந்த கருமை வேற. மச்சான் அச்சு நான் போதியா வருது பேர்.
என்ன மச்சான் புர்ரா. பா ஐயோ நான் சொல்கிற விஷயத்த நல்லா கேளு. அதை வெளியே யார்ட்டையும் சொல்கிறாத. சொல்கிறா. எல்லாம் நம்ம நல்லதுக்காக தான், புரியுதா? நான் ஏன்டா சொல்ல போகிறேன்? டேய் லூசாடா நீ. இவன் யாரோ ஒருத்தன், நீ சொல்லுடா. உனக்கு ஒரு எஸ்எம்எஸ் வந்துச்சுல, ஆமாம் வந்துச்சு. அந்த மெசேஜை நீ பார்த்தா முதல்ல என்ன பண்ணுவ? என்ன அந்த நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பேன். நீ கால் பண்ணல, அது நாங்கள் தான். என்னடா சொல்கிற? ஆமாம், அதை விடு. நீ கால் பண்ணோடனே ஃபோனே வருது. ஹலோ சார், வெல்கம் டு த என்டர்பிரைசஸ். ஆமாம் சார். என்ன பிரச்சனை நல்லா கவனிச்சியா? என்ன அன்றைக்கி என்கிட்ட பேசுனதே நீங்கள் ஒரு தடவை பேசியிருக்க, அவ்வளோதானே? ஒரு மெசேஜ் அனுப்புவேன்னு சொன்னல, ஆமாம். அது என்னன்னு தெரியுமா? தெரியல. லக்கி என்டர்பிரைசஸ் ப்ரெசன்ஸ், ஒரு ஸ்கொயர் ஃபீட் 90 ரூபா, உரகடம் கிட்ட அப்படின்னு. அவன் அதை அந்த 100 நம்பருக்கு ஃபார்வர்ட் பண்ணுவான். குறைஞ்சது ஒரு நாளைக்கு 10 பேராச்சும் கூப்பிடுவாங்கள்ல, அந்த 10 பேர் கான்டாக்டையும் எங்களுக்கு அனுப்புவோம். அந்த 10 பேர்கிட்ட நாங்கள் டைரக்ட் கான்டாக்ட் வச்சுப்போம். அவனுக்கும் எனக்கும் எந்த லிங்க்கும் கிடையாது. அவனுங்கிட்ட இருந்து எல்லா டீட்டெயில்ஸும் வாங்கிடுவோம். டீட்டெயில்ஸ்லாம் அவங்க என்னடா பண்ணுவீங்க? பொருடா சொல்ல இருக்கான்ல. சொல்கிறேன் கேளு. இந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு லேண்ட் இருக்குது, இந்த தேதிக்கு இந்த இடத்துல வந்திருக்குன்னு சொல்லி சைட் பார்க்க கூட்டு போயிடுவோம். அங்கே அவங்கக்கிட்ட அட்வான்ஸ் 2000 ரூபா கொடுத்து ரிசிப்டையும் டோக்கனையும் வாங்கிக்கோங்க. குழுக்கள் முறை நடத்தப்படும். அதில் ஜெயிக்கிறவங்களுக்கு ஒரு மனையோட இன்னொரு மனை இலவசம்னு சொல்லி ரிசிப்டையும் கொடுத்து பணத்தையும் வாங்கி அனுப்பிச்சிடும். விட்டா பசங்க அதையும் நம்பி காசு கொடுத்து போயிடுவாங்க. அவனை போலீஸ்கிட்ட மாட்ட போகிற. மாட்ட வாய்ப்பே இல்லைடா. அப்படியே மாட்டினாலும் அவனுக்கு மெசேஜ் பண்ண வந்தாடா மாட்டுவான். அவன் கம்ப்ளைண்ட் பண்ணுவான்ல. அவனுக்கு ஒரு நாளைக்கு கிளாஸ் 100 SMS தான், வேற எதுவும் இல்லை. இன்னொன்று 2500 ரூபா கொடுத்துட்டு போலீஸ்க்கு 5000 10,000 எவ்வளோ செலவு பண்ண மாட்டான். இதெல்லாம் மீறி மாட்டணும்னு நினச்சா கூட சத்தியமாக முடியாது. ஏன்னா நாங்கள் ஒரு நாளைக்கு ஒரு சிம் தான் யூஸ் பண்ணுறோம், அதுவும் வேறு மொபைலில் இருந்து. நாங்கள் யூஸ் பண்ணுற சிம் திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர், நெல்லை, சேலம்னு வேறு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வர சிம். அது வந்து ஏன்டா இப்படிலாம்? நம்மலாம் கிராமத்தாங்கடா. காலேஜில் பார்க்குறோல பசங்களாம் இப்படி கலர் ட்ரெஸ் போட்டு சுற்றுறானுங்கன்னு பொண்ணுங்களாம் அவளை பார்த்தோன்னே லவ் பண்ணுன்னு தோணும். இந்த மூஞ்செல்லாம் பார்த்தா அப்படியா தோணும்? டேய் என்ன மூடு. அதுவும் இல்லாமல் நம்ம வீட்டில் காலேஜ் ஃபீஸ் கட்டவே கஷ்டப்படுறாங்க. இதில் நான் கலர் ட்ரெஸ் போடணும், பொண்ணும் கூட ஊர் சுற்றணும் அப்படின்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்க, காசாக தருவாங்க, நெத்தி காசு வச்சுருவாங்க. கட்டு டேய் மச்சி, எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது. ஆமாம். எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது. எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும். இது இப்போ தெரியுதா? இதுதான் நாங்கள். பற்றி பேசுங்க. ஆமாடா. அப்படியா? ஓகே. ஃபர்ஸ்ட் இயர் பசங்க வரும்போது 2 வா. எந்த டிபார்ட்மெண்ட்? பிகாம் ஜெனரல். வா வரந்தல. போ. பசங்களை பத்தியா? நம்ம ஊர் பசங்க தான். எவ்வளோ அழகாக ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. ஆமாண்டா, காசு இருந்தால் நம்மளே போடலாம். ஹலோ